தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11 மக்களவை தொகுதிகளிலும், தெலுங்கானாவில் 17 மக்களவை தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யார் கை இந்த முறை ஓங்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் 13 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் அங்கு நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும், காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி கட்சிக்கும் மற்றும் பகுஜன் சமாஜ் என மும்முனை போட்டி நிலவும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை அதிக தொகுதிகளை கைப்பற்றப் போவது யார் என்ற கேள்விக்கு விடையளிக்கும் 4ஆம் கட்ட தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே போல மேற்கு வங்க மாநிலத்திலும் 8 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதிகள், அதே போல பீகாரில் 5 தொகுதிகள் நடைபெறுகிறது. இந்த பீகார் மாநிலத்தில் 5 தொகுதிகளுக்கான போட்டியானது அங்கு ஐக்கிய ஜனதா தளம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சியிலான கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி பீகார் மாநிலத்தில் நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலானது 4ஆம் கட்ட தேர்தலில் யாருக்கு மக்கள் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். ஏற்கனவே முதல் கட்ட தேர்தலானது ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. அதன் பின்னர் 26ஆம் தேதி நடைபெற்று மே மாதம் 7ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று தற்போது 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இன்னும் 3 கட்ட தேர்தல் மீதி உள்ள சூழ்நிலையில் இந்த 7 கட்ட தேர்தலுக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த 4ஆம் கட்ட தேர்தலானது 3 கட்ட தேர்தலில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளித்தார்கள் என்பதற்கு மாற்றாக இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் மக்கள் புதிய திசையில் வாக்களிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த 3 மக்களவை தொகுதி தேர்தலுக்குமான தேர்தல் பிரச்சார வியூகங்களை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் வியூகங்களை மாற்றி அமைத்து இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் அவர்கள் ஒரு பரிச்சார்த்த தேர்தல் அணுகுமுறையை புதிய வியூகத்தில் அணுகுகிறார்கள். இந்த வியூகத்திற்கு மக்கள் எவ்வாறு ஆதரவு வைக்கப் போகிறார்கள் என்பது 4ஆம் கட்ட தேர்தலில் தெரிய வரும். அதன் பின்னர் சூடுபிடிக்கப் போகும் இறுதி கட்ட தேர்தல்களான 5ஆம் கட்ட தேர்தல், 6ஆம் கட்ட தேர்தல், 7ஆம் கட்ட தேர்தலிலும் இந்த தேசிய கட்சிகளின் வியூகங்கள், மாநில கட்சிகளின் வியூகங்கள் மாற்றுவதற்கு இந்த 4ஆம் கட்ட தேர்தல் மையத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவானது அனைத்து மாநிலங்களிலும் இன்று காலையில் இருந்தே மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரம் ஆகிய 2 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் காலையில் இருந்தே மக்கள் விறுவிறுப்பாக வாக்கு பதிவு செய்து வருகிறார்கள். முதல் கட்ட வாக்குப்பதிவு நிலவரம் 9 மணிக்கு தெரிய வரும். அப்போது எத்தனை மாநிலங்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, எத்தனை மாநிலங்களில் மந்தமான வாக்குப்பதிவு என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் தெரிய வரும். தெலுங்கானா, ஆந்திரா மாநிலத்தில் கோடை வெயில் கொடுமையை கருத்தில் கொண்டு அங்கு வாக்குப்பதிவு நேரத்தை கூடுதலாக கால அவகாசம் அளிப்பது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் புதிய நிபந்தனைகளை அந்தந்த மாநிலங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அறிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த முறை வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக கடந்த 3 முறையும் வாக்குப்பதிவுகள் அந்த 70% தாண்டாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக தேர்தல் ஆணையமும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை, விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் பரப்புரைகளையும் தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு போட்டியாக அந்த வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்கான ஜனநாயக திருவிழாவில் மக்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தேர்தல் ஆணையம் குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதனால் 4ஆம் கட்ட தேர்தலிலாவது வாக்குப்பதிவானது அதிகரிக்குமா என்ற கேள்வி தற்போது நாடு முழுவதும் எழுந்துள்ளது. இதற்கு விடையளிக்கும் வகையில் இன்று வாக்குப்பதிவு நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பது இன்று மாலை 6 மணிக்கு முழுமையாக ஓரளவு தெரிய வரும். அப்போது இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் மக்கள் ஜனநாயக கடமையாற்ற எவ்வளவு ஆர்வத்துடன் இருந்திருக்கிறார்கள் என்றும், எந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதம் மாறி இருக்கிறது என்பதும் தெரிய வரும். இப்போது ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகள், பீகாரில் இதே போல 175 சட்டப்பேரவை தொகுதிகள், இதே போல பீகாரில் 5 மக்களவை தொகுதிகள், மத்திய பிரதேசத்திலும் மேற்கு வங்கத்திலும் 8 மக்களவை தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகள், தெலுங்கானாவில் 17 மக்களவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தற்போது ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. 9 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 96 இடங்களுக்கு 1717 வேட்பாளர்கள் களத்தில் நிறுத்த உள்ள சூழ்நிலையில் வாக்குப்பதிவானது தற்போது காலையில் ஆர்வத்தோடு விறுவிறுப்பாக மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். தஸ்னிமா பானு.